அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் அகாடமி சார்பாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஆசிரியர் பாண்டியன். ஆசிரியர் அகாடமி தேர்வுக்கு முன்பாக கிராஷ் கோர்ஸ் என்பதை ஒரு வழக்கமான நிகழ்வாக நடத்தி வருகிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முன்னாடி ஒரு கிராஷ் கோர்ஸ் நடத்துவோம். அந்த வகையில இந்த ஜனவரி 2025 இன்னும் ஒரு 12 நாள்ல ஜனவரி 2025 ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. யுஜிசி நெட் எக்ஸாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றவங்க நெறைய பேர் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உதவி செய்ற மாரி, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாரி, கடைசி நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட்லாம் என்னென்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும்? அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்? அத எப்படி ரீகால் பண்ணணும்? ரிவைஸ் பண்ணணும்? நம்மளுடைய பேப்பர் ஒன்ல ஸ்கோர் எப்படி பூஸ்ட் பண்ணணும்? அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கிராஷ் கோர்ஸா எப்பவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். 2024ல கிராஷ் கோர்ஸ் நம்ம நடத்துனோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க யூடியூப் வீடியோல பார்க்கலாம். பாசர் அகாடமி சேனல்ல பார்க்கலாம். கிட்டத்தட்ட 300க்கு மேல அந்த 2024 நடந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி என்ன அப்டின்னா, கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவங்க நம்ம ஆசிரியர் அகாடமில குவாலிஃபை ஆனாங்க. இது ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் பாஸ் பெர்சன்டேஜ் நம்மளுதுல. இந்த வாட்டி நம்மளுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வா இருந்தது. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு உங்க கூட இந்த 2025 கிராஷ் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நான் நெறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட்டா நடந்த எக்ஸாம்ல குவாலிஃபை ஆனவங்களுடைய ஸ்கோர் கார்டு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூஸ்ட் பண்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். நம்ம அகாடமில படிச்சு கிட்டத்தட்ட 80க்கு மேல நெறைய பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதுல நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சும்மா ஒரு சாம்பிளுக்காக இந்த ஃபோட்டோலாம் மறைச்சிருக்கேன். ஏன்னா, அது பிரைவசிக்காக ஹைட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய நேம் மட்டும் இருக்கும். அவங்களுடைய ஸ்கோர் இருக்கும். இது எல்லாமே நம்ம அகாடமில படிச்ச ஸ்டூடண்ட்ஸு, என் என் நெட் ஆஸ்பிரண்ட்ஸு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இதுல இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், அனு மேம் இருக்காங்க இல்லையா? இவங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்களுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 192 இருந்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்தது சுகன்யா மேம் சொல்லிட்டு அவங்களும் கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல குவாலிஃபை ஆனாங்க. அவங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 194 நல்லா ஸ்கோர் பண்ணி அவங்க குவாலிஃபை ஆயிருந்தாங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல. அதே மாரி நீங்க அனுப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். அவங்க ஜேஆர்எஃப் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. 203 மார்க் எடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மட்டும் ஜேஆர்எஃப் அப்புறம் பிஹெச்டி இந்த 3மே அவங்க குவாலிஃபை ஆயிருந்தாங்க. அது மாரி நம்ம இங்கிலீஷ்ல 2 ஜேஆர்எஃப் இருந்ததாங்க. கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல ஜேஆர்எஃப் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லருந்து நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு காப்பி போய் எடுத்திருக்கேன். அமலா மேம் சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அவங்க நெட் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. ஜேஆர்எஃப் பிஹெச்டி குவாலிஃபை ஆயிருந்தாங்க. இவங்க எல்லாமே நம்ம அகாடமில படிச்சவங்க. அதே மாரி ராஜேஸ்வரி மேம் பார்த்தீங்கன்னா, ஹோம் சயன்ஸ்ல அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அண்ட் பிஹெச்டி குவாலிஃபை இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமி மேம் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜேஆர்எஃப் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் பிஹெச்டி ஒன்லி அப்ளைடு. ஆனா அவங்க குவாலிஃபை ஆனது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபை இருந்தாங்க. குவாலிஃபை ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவங்க குவாலிஃபை இருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேணுகா மேம் இருக்காங்க இல்லையா? அவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட். அவங்க குவாலிஃபைடு ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் பிஹெச்டி அவங்க குவாலிஃபை ஆயிருந்தாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைமா எழுதி உடனே நம்ம அகாடமில படிச்சு பேப்பர் 1ல அவங்க எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணும்போது, இது நம்ம அகாடமி இல்லாம என்னால இதுல குவாலிஃபை இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பர்சனலா மெசேஜ் சென்ட் பண்ணாங்க. இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்காக ரேணுகா மேம்க்கு தேங்க் யூ சொல்றேன். ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இதுல இருக்கு. அதே போல நம்ப 9 டேஸ் கிராஷ் கோர்ஸ் நடத்தணும் இல்லையா? அந்த 9 டேஸ் கிராஷ் கோர்ஸ் எந்த அளவுக்கு ஏன்னா, அந்த 9 டேஸ் கிராஷ் கோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம் நடந்தது. வெரி ஹாப்பி டூ அட்டெண்ட் திஸ் 9 டேஸ் கிராஷ் கோர்ஸ் சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிவன் பை யூ, தீபா மேம், மனோபிரியா மேம். இவங்கலாம் நம்மளுடைய ஸ்டாஃப். தீபா மேம், மனோபிரியா மேம். யார் ஆசிரியர் அகாடமி சேனல ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரோட வீடியோ நீங்க பார்த்துருக்கலாம். அவங்களோட செஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்தது. கம்யூனிகேஷன்ஸ், ஐசிடி, தியரட்டிக்கல், பிராக்டிகல் செஷன், அப்புறம் அடி தூல் சார். பிபிடி வீடியோஸ் யூ சென்ட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி நெறைய கமெண்ட் இருந்தது. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக எடுத்து போட்டிருக்கேன். அதே மாரி நம்மளுடைய WhatsAppல பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தவுடனே ஷிஃப்ட் 2 அனுப்பிரியா மேம் இவங்க தான் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ் வேர் ஈஸி அண்ட் மாடரேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க ராஜபார்வதி மேம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அவங்களுமே சார் யுவர் கைடன்ஸ் அண்ட் த மெட்டீரியல்ஸ் யூ தாட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் வாஸ் ஒன்லி திங் ரிவைஸ் எவ்ரிதிங் அட் லாஸ்ட் மினிட் பிரிப்பரேஷன். வாட் ஆர் ஆல் த கொஸ்டின்ஸ் டு பி எக்ஸ்பெக்டட் இன் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ விச் யுவர் என்டையர் டீம் செட் வாஸ் டோட்டலி ட்ரூ.
The way your team approached in every unit was divine helpful for me. Please continue the system of approach for students' well-being. We are so much thankful for your entire team. ஸோ அவங்களாம் கொடுத்த மோட்டிவேஷன் தான் திரும்ப நம்ம இந்த வருஷம் இப்போ 2025 கிராஷ் கோர்ஸ் நடத்துறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்குது. நான் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். யாரெல்லாம் எங்களுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணலை, ஜாயின் மட்டும் பண்ணலை, குவாலிஃபை ஆகிட்டு இன்னமும் அவங்க வந்து நீங்கள் இதே மாதிரி நடத்தணும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஆசிரியர் அகாடமி அந்த விஷயத்தில் எப்பயுமே வந்து சொசைட்டி ஓரியன்டாக அவங்களோட வெல்பீயிங்காக தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் நடத்திட்டு தான் வருவோம். இந்த வாட்டியும் நம்ம கிராஷ் கோர்ஸ் நடத்துகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் எப்படி நடக்கும்ன்ற ஒரு சின்ன ஒரு டெமோ மட்டும் இங்கே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த கிராஷ் கோர்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் யூனிட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ 10 சப்ஜெக்ட் இருக்குது, ஐசிடி இருக்குது, டீச்சிங் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இருக்குது, பீப்புள் என்வரான்மெண்ட் இருக்குது, ரிசர்ச் இருக்குது. இந்த மாதிரி டேட்டா அப்டேஷன், மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் எல்லா யூனிட்லையும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் யூனிட்டோ அதில் டாப் 5 யூனிட் எடுத்துக்கும். அந்த 5 யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னவோ அது இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸாக சொல்லிடும். முதல்ல கான்செப்டை சொல்லிடும். சரிங்களா? இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸாக அந்த கான்செப்ட். எக்ஸாம்பிளாக இது மெமரி பற்றி ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கம்பேரிசன், டேபிள்ஸு, டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மெமரிலேருந்து என்ன கொஷின்ஸ் வந்தது, 2025 என்ன கொஷின் வந்தது, 2025 இதெல்லாம் 2025, 2023 என்ன கொஷின் வந்து, 2024 இதெல்லாம் ஆகஸ்ட் 2024 நடந்தது இல்லையா, அந்த எக்ஸாம் கொஷின்ஸ் இது. அதே மாதிரி 2023 டிசம்பரில் நடந்த கொஷின்ஸு. இது எல்லாமே உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். இதில் வந்து ஆன்சர் கொடுப்போம், நடத்தும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். இந்த வேலை தான் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸை கொண்டு போகிறோம். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. சரிங்களா? ஒரு கான்செப்ட் எதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் டாப்பிக்கோ அந்த டாபிக் எல்லாத்தையும் நம்ம வந்து முதல்ல கான்செப்டை சொல்லிவிடுவோம். அது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த கிராஷ் கோர்ஸ்க்கான ஒரு பேனர் ப்ரௌச்சர்னு சொல்லலாம். 11 டேஸ் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஜனவரி 2025 செஷனுக்கு. பேப்பர் 1 நீங்கள் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸு, காமர்ஸு, இங்கிலீஷு, தமிழ், ஹோம் சயின்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் யூஜிசி நெட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கலாம் அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் பேப்பர் 1க்கு ஜாயின் பண்ணலாம். பேப்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் நடத்துகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இங்கிலீஷ் நடத்துங்க சார், காமர்ஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து எங்களுக்கு என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஷார்ட் ஃபார்மில் நடத்த முடியும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கோர்ஸ் தான் போகுது. அவங்களால ரெகுலர் கோர்ஸ்க்கும் கிராஷ் கோர்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நானே எடுத்துருவேன். சரிங்களா? மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் வந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எப்பவுமே கிராஷ் கோர்ஸ் நம்ம பண்ணுறோம். பேப்பர் 1 நம்ம எல்லா டிசிப்ளினுக்கும் பண்ணுறோம். அது 11 டேஸ் வந்து சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21/12/2024 வர வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 31ஓட நம்மளுக்கு 11 டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக நடக்குது. டெய்லியும் ஈவினிங் 7 to 9 உங்களுக்கு பேப்பர் 1 நடக்கும். பேப்பர் 2 வந்து மார்னிங்கில் 5 to 7 நடக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். பேப்பர் 1 ஈவினிங்கில் டெய்லி 7 to 9 நடக்கும். பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா 5 to 7 நடக்கும். அதுக்கான ஷெடியூல் இங்கே கொடுத்துருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது ஃபீஸ் வந்து 1000மோ 2000மோ கிடையாது. பேப்பர் 1க்கு வந்து 350 ரூபா ஃபீஸ் வச்சுருக்கும். ஒரு நாளைக்கு 33 ரூபா அப்படி கணக்கு போட்டால் கூட உங்களுக்கு வந்து 11 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபான்னு கணக்கு போட்டாலும் 10 நாளைக்கு 350 ரூபா நம்ம 11 நாளைக்கு நடத்துகிறோம். சரிங்களா? அதனால் 350 ரூபா தான் ஃபீஸு. 1000 2000 நம்ம எதுவுமே வாங்குறதில்ல. எப்பயுமே வந்து குறைவான ஃபீஸில் தான் நம்ம நடத்துகிறோம். அதனால தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 300 பேர் 400 பேர் போன கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணி எல்லாருமே வந்து பயனடைஞ்சாங்க. அதேமாதிரி பேப்பர் 2க்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 450 ரூபா வந்து வாங்குகிறோம், ஃபீஸாக வச்சுருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவான ஃபீஸ். ஏன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், சரிங்களா, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் பிரைவேட் காலேஜில் நடத்தும்போது அவங்க வைக்கிற ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 700 அப்படி வைப்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு ப்ரைவேட்டாக நம்ம வந்து ஒரு சொசைட்டிக்காக நடத்துறதுனால நம்ம 350 450 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறைவான ஃபீஸ் வச்சுருக்கோம். நிச்சயமாக நீங்கள் கட்டுற ஃபீஸுக்கு உங்களுக்கு அந்த ஃபீஸை விட 100 மடங்கு அதிகமாக தான் நம்மளுடைய கிளாஸ் இருக்கும். அதை நான் வந்து 100% கேரண்டி நான் தரேன். நீங்கள் கட்டுற ஃபீஸை விட 1000 மடங்கு கூட நான் சொல்லலாம். உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த ஃபீஸை கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுத்துட்றேன். சரிங்களா? நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ பேப்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம். 22ஆம் தேதி டிஓசி ஸ்டார்ட் பண்ணுறோம். 23ஆம் தேதி டேட்டா ஸ்ட்ரக்சர், 24 சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அப்புறம் டிபிஎம்எஸ், ஓஎஸ், ஏஐ, சிஜி, டிஸ்கீட்டு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஷெடியூல். அதே மாதிரி பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஈவினிங்கில் 7 to 9 ஃபஸ்ட்டு நாள் வந்து டேட்டா அப்டேஷன் பார்ட் 1, 2வது நாள் பார்ட் 2, 21 ஈவினிங் வந்து டேட்டா அப்டேஷன் பார்ட் 1, 22 ஈவினிங் டேட்டா அப்டேஷன் பார்ட் 2, 23 ஹையர் எஜுகேஷன், 24 ரிசர்ச், 25 ஐசிடி,
26 லாஜிக்கல், 27 மேத்தமெட்டிக்கல் பார்ட் 1, மேத்தமெட்டிக்கல் பார்ட் 2 28, 29 டீச்சிங், 30 கம்யூனிகேஷன், 31 பீப்பிள் என்விரான்மென்ட். அதுலேயே அந்த அன்னைக்கே வந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிடுவோம். ஸோ ஆக மொத்தம் 10 சப்ஜெக்ட் பேப்பர் 1ல, 10 சப்ஜெக்ட் பேப்பர் 2ல உங்களுக்கு எல்லாத்துக்கான ரெக்கார்டிங் கொடுத்துரும். ஒவ்வொரு நாள் நடக்கிற அந்த கிளாஸுக்கான ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துரும். ஏன்னா இப்போ பேப்பர் 1ல டேட்டா மெடிடேஷன் சம்மு போடுறாங்க. அவங்க 2 ஹவர்ஸில் சொல்கிறத திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்காகவும், சப்போஸ் யாராவது உங்களால் அன்னைக்கு அட்டன் பண்ண முடியல, நாங்கள் எங்கேயோ வெளியில் போயிருந்தோம்னாலும் உங்களுக்கு ரெக்கார்டிங் உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொடுக்குற இமெயிலுக்கு நீங்கள் இமெயில் மூலயமா உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை டிரைவ் லிங்க் மூலயமா அக்சஸ் பண்ணுற மாதிரியோ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நோட்ஸும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நோட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த நோட்ஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட் யூஜிசி நெட் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமுடைய கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ஒவ்வொரு கொஷினுக்கும். நீங்கள் நீங்கள் கட்டுற ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பட் நம்ம எல்லாமே அதை விட ரொம்ப ஹைஃபையாக தான் செய்கிறோம். ஏன்னா கொஷின் சால்விங் பண்ணுறோம். ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். அது வந்து வித் டைமரோட. அந்த டைமருக்கே ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி, நீங்கள் எப்படி யூஜிசி நெட் எக்ஸாமில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஒரு டைமர் வருதோ, அதே போல் இங்கே ஒரு டைமர் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த 1 ஹவர் பேப்பர் 1 நீங்கள் 50 கொஷின் முடிக்கிற மாதிரி டைமர் இருக்கும். நீங்களே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். அது நம்ம வைக்கிற ஃபெசிலிட்டி. எந்த அகாடமிலையும் அந்த டைமரோட செட் பண்ணுறது கிடையாது. அதுவும் இந்த குறைவான ஃபீஸில் அது நம்ம மட்டும் தான் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா ரிவிஷன்ஸும் நீங்கள் அழகாக உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் மூலிமா பேப்பர் 1, பேப்பர் 2 ஃபுல் ரிவிஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் நல்ல ஸ்கோரை வாங்கி பேப்பர் 1லையும் பேப்பர் 2லையும் நீங்கள் கண்டிப்பாக யூஜிசி நெட்டு ஜனவரி 2025ல் குவாலிஃபை ஆகிறதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். அதாவது ஆசிரியர் அகாடமி வந்து 11 டேஸ் கிராஷ் கோர்ஸ் பண்ணுறோம். பேப்பர் 1க்கு வந்து ஃபீஸ் வந்து 350. உங்களோட டேட் வந்து 21 நெக்ஸ்ட் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் சண்டே இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே 21லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 7 to 9 வந்து டைமிங்கு. இதோட எய்ம் என்னன்னா, உங்களுடைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது. யூஜிசி நெட் எக்ஸாம் ஜான் 2025ல நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணணும். பேப்பர் 1ல ஒரு 60லேருந்து 80 மார்க் எடுக்கணும் அப்படின்றது தான். இது வந்து ஆன்லைனில் தான் நடக்குது, ஜூமில் தான் நடக்குது. அதனால் நீங்கள் ஈவினிங்கில் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்தே நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி உங்களால் அட்டன் பண்ண முடியலனாலும் ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான டேட் நான் ஏற்கனவே அதில் ப்ரௌச்சரில் கொடுத்த அதே டேட் தான் அங்கே கொடுத்துருக்கேன். 21லேருந்து என்னென்ன சப்ஜெக்ட் வைஸாக இங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கும் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபீஸ் வந்து 450ன்னு சொல்லியிருக்கோம். டேட் வந்து 22 மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 to 7 5 AM to 7 AM கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. எங்களோட இதனோட கிராஷ் கோர்ஸோட எய்ம் வந்து வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க்கை யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்கோர் பண்ணி ஜான் 2025 குவாலிஃபை ஆகிறது தான் இந்த கிராஷ் கோர்ஸோட நோக்கம். அதனுடைய ஷெடியூல் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 22 மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தியரி ஆஃப் காம்படிஷன் டிஓசி தான் ஃபஸ்ட்டு, 2வது டேட்டா ஸ்ட்ரக்சர், 3வது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், 4வது டிபிஎம்எஸ், ஓஎஸ், ஏஐ, சிஜி, டிஸ்கிரிட், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணுறோம். இந்த கிராஷ் கோர்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்ன சார்? இந்த கிராஷ் கோர்ஸில் வேற என்ன இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் அது வந்து அந்த டாபிக்ஸை சொல்லுவோம். அதில் இருக்க பிஒய்க்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 2வது ரெக்கார்டு வீடியோஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். நோட்ஸும் கொடுத்துருவோம் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு. அதே மாதிரி ஃபைனல் மார்க் டெஸ்ட் வந்து டைமரோட வைக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து இப்போ தான் நடக்கல. நம்ம ஆசிரியர் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எந்த அளவுக்கு வந்து பேப்பர் 1ல எல்லா ஃபேக்கல்ட்டியும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டி. அவங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, ட்ரிக்ஸ் கொடுப்பாங்க வரக்கூடிய எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறதுக்கு. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் இந்த யூஜிசி நெட்டு 2025 ஜனவரி எக்ஸாமில். ஸோ பேமெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே உங்களுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இந்த யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலுமே அதுக்குள்ளே எப்படி பே பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, நீங்கள் எப்போ பே பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நேராக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் மூலமா எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். அந்த லிங்க்ல இருந்து டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னைக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு வந்து லிங்க்கை போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஜூம் லிங்க் போஸ்ட் பண்ணுறோம். ஜூமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங்கும் அதே வாட்ஸ்அப் லிங்கில் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணுங்கள். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை தவறாமல் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு 5லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஒரு 5 to 7 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா எல்லாரும் ஒரே டைமில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உடனே பண்ணிடுவாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 5 to 7 ஹவர்ஸில் பண்ணிடுவாங்க. எல்லா கோர்ஸுக்கும் நம்ம என்ன நடத்துகிறோமோ இந்த 11 டேஸும் எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுத்துரும், ரெக்கார்டிங் கொடுத்துரும். இது எல்லாமே ரிஜிஸ்டர் இமெயில் வழியாகவோ இல்லை உங்களுக்கு உங்கள் டிரைவ் லிங்க் வழியாகவோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8344421153 அப்படி இல்லைன்னா 9790085836 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து எப்பயுமே இந்த ஆசிரியர் அகாடமி வந்து சொசைட்டி ஓரியன்டாக பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம். அது வந்து எப்பயுமே வந்து கிராஷ் கோர்ஸ் நடத்தும் போது நாங்கள் ஒரு 10% நாங்கள் உங்களுக்கு ஃபீஸ்லேருந்து எடுத்து அது வந்து அனாதை இல்லத்துக்கு இல்லை ஹாஸ்பிட்டலில் தேவையாக இருக்கிறவங்களுக்கு ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அந்த வகையில் லாஸ்ட்டாக நடந்த 2024 கிராஷ் கோர்ஸில் வந்த அமௌண்ட்டில் அவங்க வந்து 10% எடுத்து சிவானந்தா குருகுலத்துக்கு நம்ம ஆசிரியர் அகாடமி சார்பாக நாங்கள் பே பண்ணியிருந்தோம். 15,000 பே பண்ணியிருந்தோம். அதே போல் இந்த வருஷமும் நீங்கள் கட்டுற ஃபீஸ்லேருந்து ஒரு 10% எடுத்து அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை யாருக்காவது உதவி பண்ணுறதோ கண்டிப்பாக உதவி பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். இது வந்து நம்ம வந்து சொசைட்டிக்கு நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் மூலயமா உங்களுக்கும் நான் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும், சொசைட்டியும் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆசிரியர் அகாடமி எல்லா வகையிலையும் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு இதை செய்கிறோம். ஸோ எல்லாருக்கும் இது வரைக்கும் ஆசிரியர் அகாடமியை 11,000க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஆரம்பித்து ஒரு 6 மாதம் கூட ஆகலை. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கிராஷ் கோர்ஸ் லாஸ்ட் இயர் நடந்த கிராஷ் கோர்ஸ் கூட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாராவது வேணும்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லாஸ்ட் இயர் நடந்த கிராஷ் கோர்ஸோடைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம்.